தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே 18 முதல் 26 வரை. அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். 26/5/2025 கிட்டத்தட்ட நள்ளிரவு 1:30 மணிக்கு வந்து நம்ம இதுக்கு வர்றோம். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு நேரடியாக மலேசியாவிலேருந்து வந்துடுறோம். 26ஆம் தேதி காலைல 11:30 மணிக்கு அமாவாசை தொடங்குறதுனால 27ஆம் தேதி காலையில் தான் வந்து நம்ம நாராயண பலிதர்ப்பண பூஜை செய்ய இருக்கிறோம். 26ஆம் தேதி 26/5/2025 அருமையான விசு வாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் அருமையான திங்கட்கிழமை. நீங்கள் கட்டாயம் ஸ்கூல் லீவு. நிறைய மகளிர்கள்லாம் வீட்டில் இவங்க ஸ்கூலுக்கு போனாலே பரவாயில்லையே, ஸ்கூலுக்கு போகும்போது லீவ் விட்டால் பரவாயில்ல, லீவ் விடும்போது ஸ்கூலுக்கு போனால் பரவாயில்லன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பீங்க. வீட்லேயே ஏதாவது ஒரு சாதம் சமைத்து மதியம் நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். அமாவாசைக்கு அன்னதானம் செய்தால் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு மதியம் மாலை, அடுத்த நாள் காலையில் அமாவாசை இருக்கும் 9 மணி வரைக்கும். காலையில் டிஃபன், அடுத்த நாள் காலையில் 3 வேளையும் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். தனி பாட்டிலோட நிறைய பேர் பண்ணுறீங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அன்னதானம் செய்கிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய அன்பர்கள் 1,00,000 பேருக்கு உணவளிக்கிறார்கள் அப்படிங்கிறதும் மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்து இன்றைக்கி அமாவாசை, பௌர்ணமி, வேதி பாதம், வரியான் தமிழ் மாதம் முதல் நாள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம 27ஆம் தேதி நம்ம பரசுராமர் ஆலயத்தில் ஒன்றாக சந்திப்போம். 26ஆம் தேதி பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது வாங்க பார்க்கலாம். காலை 11:30 வரைக்கும் சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. காலை 7:36 வரைக்கும் பரணி, அதன் பின்பு கார்த்திகை. காலை 6:23 வரைக்கும் சோபனம், அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம். அதிகாலை 12:43 வரைக்கும் பத்திரை நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு காலை 11:30 வரைக்கும் சகுனி நிறைவு பெறுகிறது. இரவு 10:20 வரைக்கும் சதுஸ்பாதம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு நாகவம் கரணம். இந்திய போராட்ட வீரர் செண்பகராமன் பிள்ளை அவருடைய நினைவு தினம். பன்முக கலைஞர், ஆட்சி என நம்ம அனைவராலும் போற்றப்பட்ட நடிகையர் திலகம், அவங்களுக்கு என்ன வேணால் பேர் சொல்லலாம். ஆட்சி மனோரமா அவருடைய பிறந்த தினம். ஆட்சி மறைஞ்சதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். பெண்களில் வந்து பெண்கள் சினிமா துறையில் இருக்கிறதே பெரிய கூடுத்து, பெரிய கொடுமை. அதெல்லாம் பெண்கள் வந்து இன்றைக்கெல்லாம் சினிமா துறையை கண்டு ஓடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து பல சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அவர்களுடைய நடித்து, கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு பல திரைப்படங்களில் நடித்து நம் நெஞ்சில் நீங்கா நினைவு பெற்றவர் திரு ஆட்சி மனோரமா அவர்கள் ஆன்மா மீண்டும் இந்த பூமிக்கு வந்து நம்மை இதே போல் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். நிறைய நம்ம மனோரமா அவருடைய காமெடி, அவங்களுடைய குணச்சித்திர நடிப்பு எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதில் ஒரு சில படங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். தில்லானா மோகனாம்பாள், மனோரமாக்காகவே அந்த படத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தை, சின்ன கவுண்டர் திரைப்படம் அதே போல். அதில் வந்து விஜயகாந்த் ஈக்குவலாக டஃப் கொடுத்துருப்பாங்க மனோரமா அவர்கள். நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு எல்லோரும் இந்த அமாவாசை தினத்தில் வந்திருக்கிறது. அதனால் எல்லோரும் அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க. வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்றவங்க மதியானம் படையல் போடுங்க. வீட்டில் வந்து சாமி படத்துக்கு முன்னாடி படையல் போட்டாலும் சரி, முன்னோர்கள் படத்தின் முன்பாக படையல் போட்டாலும் சரி, படையல் போட்டு வணங்கி உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஒரு வேட்டி, ஒரு சட்டை எடுத்து வச்சு, ஒரு சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் முன்னோர்கள் நினைவாக பிறருக்கு தானமாக கொடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். வாங்க கிரக நிலைகளை பார்க்கலாம். சூரியன் புதன் ரிஷபத்தில், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி சுக்கிரன் மீனத்தில், மேஷத்தில் சந்திரன். வாங்க 27ஆம் தேதி நம்ம இந்தியாவில் திருவனந்தபுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.